Question number 1. Which of the following is correct? கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் வந்து பாருங்க, செட் 7ங்கிறது பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு செட்டையுமே பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ராங். அடுத்து 7ங்கிற எலமெண்ட்டு நாட் பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7ங்கிற எலமெண்ட் இந்த செட்டில் இருக்கா? அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். அடுத்தது செட் 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டெயின் இன் திஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்செட்டாக தான் இருக்கா இந்த செட்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் தானே. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், எலமெண்ட் 7ங்கிறது பிலாங்ஸ் டு திஸ் செட். ஏன்னா 7ங்கிற எலமெண்ட் இந்த செட்டில் இருக்கா. அப்போ ஆப்ஷன் வந்து 2 தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 2. த செட் P equal to x such that x belongs to z. zனா என்னது? இன்டீஜர். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 1ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பியோட எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து வரும். அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? சிங்கிள்டன் செட். கொஷின் நம்பர் 3. இஃப் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ யூனிவர்சல் செட்டோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரும். இப்போ செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 2 லெஸ் தென் 6. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் தான் வருமா? நமக்கு கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஸ் ஹோல் டேஸ். ஏ டேஸ் ஹோல் டேஸ்னால் என்னென்னா அது என்ன? செட் ஏவை தான். ஏக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணுவோம். அந்த காம்ப்ளிமெண்ட் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணால் அது அதே செட்டாக தான் இருக்கும். செட் ஏ தான். அப்போ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து என்னது? 2 3 4 5. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்? ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 4. இஃப் பி செட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் இன் செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன மீனிங்னா செட் ஏக்குள்ளே ஃபுல்லாக செட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெயின் ஆகிருக்கு. செட் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏல இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். அப்படி இருந்ததுன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அதனோட எலமெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பி கண்டெயின் இன் செட் ஏன்னா தென் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி அது வந்து எப்படி இருக்குன்னா செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செட் ஏல இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் போது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எழுத போகிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியாக தான் இருக்க போகுது. அப்போ நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அது வந்து அதனோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்? என் ஆஃப் செட் பியோட வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 5. இஃப் செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. நான் எம்டி சப்செட் ஆஃப் செட் ஏக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2n - 1. இந்த பவர் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கிவன் செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்கா. அப்போ 2^3 - 1. 2^3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்போ 8 - 1 7. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், எம்டி செட்டுங்கிறது வந்து பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செட் வேல்யூ வந்து பிலாங்ஸ் டுன்னு சொல்லக்கூடாது, கண்டெயின்னு சொல்லணும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், செட் ஏ பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்கு பிலாங்ஸ் டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஏங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் திஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
எலமெண்ட்டை வந்து கண்டெய்ன்னு சொல்ல மாட்டோம், பிலாங்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செட் கண்டெய்ன் இன் திஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எம்டி செட் இதை வந்து எம்டி செட்டுன்னு சொல்லலாம், வாய்டு செட்னு சொல்லலாம், நல் செட்னு சொல்லலாம். அதை இப்படி தான் நொட்டேஷன் பண்ணுவோம். இல்லைனா இந்த மாதிரியும் நொட்டேஷன் சொல்லலாம், எம்டி செட், வாய்ட் செட், நல் செட். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் 1. எம்டி செட் இஸ் an இம்ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட்டுங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். கொஷின் நம்பர் 7, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி இருந்ததுன்னா தென் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செட் ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 1,2 அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்துக்குவோம். செட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 1,2 அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்துக்குவோம். அப்போ ஏ யூனியன் பின்னா வந்து என்ன வரும், 1,2ங்கிற எலமெண்ட் வருமா. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வரும், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு அதுவும் 1,2ன்னு தான் வரும். அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 8, பி டிஃப்ரென்ஸ் ஏ இஸ் செட் பின்னு வந்து சொல்லிட்டாங்க. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பி டிஃப்ரென்ஸ் ஏவோட வேல்யூ வந்து செட் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா வந்து செட் ஏவும் செட் பியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னால் என்ன மீனிங், செட் ஏல இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்காது. செட் பியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏல வந்து இருக்காது. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும். ரெண்டு எலமெண்ட்ஸும் கம்பைன் ஆகாது, வேறு வேறு எலமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக எலமெண்ட்ஸே இருக்காது. கொஷின் நம்பர் 9, ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் n ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ டெல் பி அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏ டெல் பியோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணுமா. ஏ டெல் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு என்ன, செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், செட் பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ எந்த எலமெண்ட்ஸ் மட்டும் வரும், ஒன்லி செட் ஏனா இந்த எலமெண்ட்ஸ் வருமா, 60, 85, 75. பி டிஃப்ரென்ஸ் ஏனா செட் பியில் மட்டும் அந்த எலமெண்ட் இருக்கணும், செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ எந்த எலமெண்ட் வரும், 70, 90 அப்படிங்கிற எலமெண்ட் வருமா. அப்போ 90, 70 இந்த எலமெண்ட்ஸ் வரும். இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணோன்னா கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பிட்டேஷன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ 60, 70, 75, 85, 90 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வருமா. இப்போ n ஆஃப் ஏ டெல் பி வந்து ஃபைன் பண்ணலாம். n ஆஃப் ஏ டெல் பின்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ 5. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கொஷினில் கேட்டிருக்குது n ஆஃப் பி ஆஃப் ஏ டெல் பி வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ டெல் பி வந்து ஃபைன் பண்ணுறோன்னா பவர் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணுறோன்னா அதுக்கான ஃபார்முலா 2 பவர் n. அப்போ 2 பவர் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அந்த டெல் பியோட எலமெண்ட்ஸோட கவுண்ட். அப்போ 2 பவர் 5. அப்போ 2 பவர் 5னா அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் 3. நம்பர் 10, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டாங்க, n ஆஃப் பி ஈக்குவல் டு 15 சொல்லிட்டாங்க. தென் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேட்குறாங்க. செட் ஏல டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் டோட்டலாக 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் வந்து மினிமமாக எத்தனை எலமெண்ட் இருக்கலாம், மேக்ஸிமமாக எத்தனை எலமெண்ட் இருக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ செட் ஏல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கா. செட் பியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ செட் ஏல இருக்கக்கூடிய இதில் தான் கம்மியான எலமெண்ட் இருக்குது. செட் ஏல இருக்கக்கூடிய 10 எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செட் பியில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷனில் வரும், 10 எலமெண்ட்ஸ் வரும். இப்போ இந்த 10 எலமெண்ட்ஸ் செட் ஏவும் செட் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் கூட செட் பியில் இல்லை அப்படின்னு வச்சுட்டோன்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா
ஒரு எலமெண்ட் கூட காமனாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஜீரோவாக இருக்குமா? நமக்கு கேட்டிருக்கிற ஆர்டர் மினிமம் மேக்ஸிமம் அந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 4 0, நம்பர் 11. லெட் செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எம்டிங்கிற எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட்டுன்னு சொல்லிட்டாங்க. செட் பி வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எம்டிங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு செட். செட் பி வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏன்னா என்னது? செட் ஏவோட எல்லா சப்செட்ஸும் எழுதணும். செட் ஏல எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் எழுதுகிற ஒரு சப்செட்டாக இருக்குன்னா அது எம்டிங்கிறது எலமெண்ட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அடுத்தது செட் ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு எம்டி செட்டுங்கிறதுனால எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதுறது தான் பவர் செட் ஆஃப் ஏவாக இருக்குமா? அப்போ எம்டிங்கிற எலமெண்ட் எம்டி செட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ எம்டி செட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது எம்டி செட்டாக இருக்குமா? அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 12. இன் ஏ கிளாஸ் 50 பாய்ஸ் வந்து டோட்டலாக இருக்காங்க. 35 பாய்ஸ் பிளேஸ் கேரம், 20 பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே செஸ். தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் த கேம்ஸ் வந்து கேட்குறாங்க. போத் த கேம்ஸ்னால் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ரெண்டு செட்ஸ் வந்து ஃபைனைட் செட்ஸாக இருக்கும்போது என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது வந்து என்னது? டோட்டல் பாய்ஸோட கவுண்ட் அப்போ 50. என் ஆஃப் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரம் ப்ளே பண்ணுற பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 35. என் ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செஸ் ப்ளே பண்ணுற பாய்ஸ் கவுண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட வேல்யூ 20 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ தான் வேணுமா? அப்போ வந்து இது இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 50 இந்த சைடு வந்ததுன்னா மைனஸாக மாறிடும். இந்த வேல்யூஸை ஆட் பண்ண என்ன வரும்? 55. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 55 மைனஸ் 50. அப்போ இதனோட வேல்யூ என்னது? 5. இப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்? ஆப்ஷன் 1. கொஷின் நம்பர் 13. யூனிவர்சல் செட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ யூனிவர்சல் செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும்? 1 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்குமா? ஏன்னா எக்ஸுங்கிறது லெஸ் தென் 10, அது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்து செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க 1 2 3 5 8ன்னு. செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க 2 5 6 7 9. தென் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணுமா? ஏ யூனியன் பின்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட்டேஷன் எலமெண்ட் இல்லாமல் எழுதணும். 1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். 2ங்கிற எலமெண்ட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 3ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும் தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். 5ங்கிற எலமெண்ட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 6 7 8 9ங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட்டு ஏ யூனியன் பியில் எழுதிக்கலாமா? அப்போ ஏ யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணுமா? இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னா என்ன மீனிங்கு? ஏ யூனியன் பி செட்டு இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னா யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஹோல் டேஸ்னா ஏ யூனியன் பி. அப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் அந்த ஏ யூனியன் பி ஹோல் டேஸா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 4ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக யூனிவர்சல் செட்டில் இருக்கா. அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து என் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 1. நம்பர் 14. ஃபார் எனி 3 செட்ஸ் பி கியூ அண்ட் ஆர், பி டிஃப்ரென்ஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. பி டிஃப்ரென்ஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்கன்ஸோட செட் டிஃப்ரென்ஸ் லாவா. அதுபடி பார்த்தோன்னா என்ன வரும்? ஆர்ஹெச்எஸ்ல பி டிஃப்ரென்ஸ் கியூ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஆர்னு வருமா? அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். கொஷின் நம்பர் 15. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது ட்ரூன்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா
ஏல மட்டும்தான் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்போ கண்டிப்பாக அதில் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்டும் காமனாக இருக்குதுன்னா பியோட எலமெண்ட்ஸும் வந்து வருமா? அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? ஈக்குவலாக இருக்காது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏல அந்த எலமெண்ட் இருக்கும், பியில் அந்த எலமெண்ட் இருக்காது. பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும், ஏல அந்த எலமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷனும் ஈக்குவலாக இருக்காது. அடுத்தது வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஏ யூனியன் பி ஹோல் டேஸ். ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னு என்ன மீனிங்கு? இது வந்து செட் ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை செட் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ யூனியன் பின்னா இந்த ரெண்டு ஹோல் சர்க்கிளை தவிர மீதி ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கும் இந்த ஹோல் சர்க்கிளை தவிர. ஆனால் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறதா மீனிங். ஏ டேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ டேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மீதி போர்ஷன் ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஸ்ன்னு வந்து எடுத்துக்கும். இதே வந்து பி டேஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு இன்டர்செக்டிங் சர்க்கிள் இருக்குது, இது செட் ஏ செட் பின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிங்கிற அந்த சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மீதி போர்ஷன் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி வருமா? அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம்னா இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் இருக்கா, இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே வருமா? ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும். ஆனால் ஏ யூனியன் பி ஹோல் டேஸுங்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான் வருமா, இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும்தான் ஷேரில் வருமா? அப்போ இந்த ஆப்ஷன் ராங். அப்போ எந்த ஆப்ஷன் தான் ரைட்டு? ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட். ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸுங்கும் போது இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீது எல்லா போர்ஷனுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் கம்பைன் பண்ணும்போது இன்டர்செக்டிங் போர்ஷன் விட்டுட்டு மீது எல்லாமே ஷேர் பண்ண மாதிரி தான் வருமா? கொஷின் நம்பர் 16, இஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ 100, என் ஆஃப் ஏவோட வேல்யூ 4x, என் ஆஃப் பியோட வேல்யூ 6x, என் ஆஃப் சியோட வேல்யூ 5x, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 20, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 15, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 25, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 10, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ 100, என் ஆஃப் ஏவோட வேல்யூ 4x, என் ஆஃப் பியோட வேல்யூ 6x, என் ஆஃப் சியோட வேல்யூ 5x மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 20, இந்த என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 15 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 25 ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 10. அப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 15x. இப்போ இந்த நெகட்டிவ் வேல்யூவில் ஆட் பண்ண என்ன வரும்? -60. இந்த பாசிட்டிவ் வேல்யூ +10. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 15x -15 வருமா? நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த -15 இந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? +50. அப்போ 15x ஈக்குவல் டு 100 + 50. அப்போ வந்து என்ன வரும்? 115 வருமா? இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா அந்த 15 இந்த சைடு வந்ததுன்னா டிவைட் ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 10 டைம்ஸ் வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 10. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 1. நம்பர் 17, ஃபார் எனி 3 செட்ஸ், செட் ஏ, செட் பி அண்ட் செட் சி, ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃப்ரென்ஸ் ஏ, அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏல அந்த எலமெண்ட் இருக்கும், பியில் அந்த எலமெண்ட் இருக்காது. பி டிஃப்ரென்ஸ் சினா பியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் சியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ இது செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் மென்ஷன் பண்ணுதா? ஆனால் இது வந்து இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செட் ஏல இருக்கிறத மென்ஷன் பண்ணுறது இது ஒன்லி செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது. அப்போ ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸே இருக்காது. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு
எம்டி செட்டாக தான் இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 18. ஜேங்கிற செட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 சைட்ஸ் ஆஃப் சேஃப்ஸ். 3 சைட்ஸ் இருக்கக்கூடிய சேஃப்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜேங்கிற செட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கக்கூடிய சேஃப்ஸ். ஜேங்கிற செட் வந்து சொல்லிட்டாங்க. கேங்கிற செட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் சேஃப்ஸ் வித் 2 ஈக்குவல் சைட்ஸ். 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கக்கூடிய சேஃப்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஐசோலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ வந்து அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்து 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிளாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். அந்த ஐசோலஸ் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் எல் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் சேஃப்ஸ் வித் ரைட் ஆங்கிளாக இருக்கக்கூடிய செட்டு எல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோலஸில் இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்லேயுமே காமனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் ரைட்? ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட். ஏன்னா ஜே இன்டு செக்ஷன் கே இன்டு செக்ஷன் எல் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ 3 செட்லேயுமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது என்னது? செட் ஆஃப் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். கொஷின் நம்பர் 19. த ஷேடட் ரீஜன் இன் த வென் டயக்ராம். வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய ஷேடட் ரீஜன் வந்து என்னென்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இசட்டுங்கிற ஹோல் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் அப்படிங்கிற போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி போர்ஷன் வந்து ஷேட் பண்ணியிருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன் தான் ரைட்டு? இசட் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிற போர்ஷன் தவிரவா? ஏன்னா டிஃப்ரென்ஸ்னு என்னது? இசட்டுங்கிற செட்டில் இருக்கணும். பட் ஆனால் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிற போர்ஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ அந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கா. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு? ஆப்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். கொஷின் நம்பர் 20. இன் ஏ சிட்டி 40% ஆஃப் பீப்புள் லைக் ஒன்லி ஒன் ஃப்ரூட். ஒன்லி ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் லைக் பண்ணுறாங்க 40% ஆஃப் பீப்புள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ். 2 ஃப்ரூட்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க. ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ்னால் 2 ஃப்ரூட்ஸை மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க. சிங்கிள் ஃப்ரூட்டை லைக் பண்ண மாட்டாங்க. 3 ஃப்ரூட்ஸையும் லைக் பண்ண மாட்டாங்க. 2 ஃப்ரூட்ஸை தான் லைக் பண்ணுவாங்க. 20% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல் த 3 ஃப்ரூட்ஸ். ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டோன்ட் லைக் எனி ஒன் ஆஃப் த 3 ஃப்ரூட்ஸ்? எதுவுமே லைக் பண்ணாதவங்களோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸு ஃபைனைட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் 3 செட்ஸ் ஃபைனைட்டாக இருக்கும்போது நமக்கு ஹோல் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் கொடுக்கும்போது ஹோல் செட்டோட எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 100%ங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரூட்ஸுமே ஏபிசிங்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 ஃப்ரூட்ஸுமே லைக் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதனோட பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ? 40. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 30%ன்னு சொல்கிறாங்களா. அப்போ அது வந்து என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 35%. 20%ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஃப்ரூட்ஸுமே அது வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு எடுத்துக்கும். 6 வந்து பார்த்திங்கன்னா 20%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே லைக் பண்ணாதீங்க அப்படிங்கிறதோட கவுண்ட் வந்து கேட்குறதுனால நமக்கு ஆல்ரெடி வந்து 3 செட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும்போது செட்டு டோட்டல் வேல்யூஸ் வந்து தெரியும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே லைக் பண்ணாதீங்க ஃப்ரூட்ஸும் கேட்குறனால அதனோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணோமா. அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 100%ஆக இருக்குமா. இப்போ அதுபடி வந்து பார்க்கும்போது 40% ப்ளஸ் 35% ப்ளஸ் 20% ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 100% இருக்குமா. டோட்டல் பர்சன்டேஜ் நமக்கு எப்பயுமே தெரிலனா 100ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 75 ப்ளஸ் 20 95% இது இந்த ஆட்டம் வந்துன்னா சப்ராக்ட். அப்போ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5%. அப்போ வந்து ஃபைன் பண்ணியாச்சுமா. எதுவுமே லைக் பண்ணாதீங்க ஃப்ரூட்ஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா
5%. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்? ஆப்ஷன் 1.